பல நோய்களுக்கு செலவே இல்லாத மருந்து ஓமம், வெந்தயம், கருஞ்சீரகம். இந்த 3 பொருட்களை வைத்து ஒரு மிக்சிங் பவுடர் எப்படி தயாரிக்கலாம், அதோட பயன் என்னென்ன, எவ்வளோ நாள் சாப்பிடலாம், என்ன அளவு சாப்பிடணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மிக்சிங் பவுடரை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஹேர் லாஸ் இருக்கிறவங்க இந்த மிக்சிங் பவுடரை சாப்பிடலாம். ஈர்களில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி பற்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் நீங்கி வயதான தோற்றம் வராமல் தடுக்கும். ஞாபக மறதி நீங்கி நினைவாற்றலை அதிகரிக்கும். கண் பார்வை தெளிவாக தெரியும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த பொடியை சாப்பிட்டு வந்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாள்பட்ட மலச்சிக்கல் சரியாகும். சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் கொண்டு வரும். உடலில் தேங்கி இருக்கும் கொழுப்பு கட்டிகள் கரையும். நம் உடலில் தேங்கி இருக்கும் அனைத்து நச்சுக்கழிவுகளையும் மலம், சிறுநீர், வியர்வை மூலம் வெளியேற்றப்படும். இரத்தத்தில் உள்ள கழிவுகள் நீக்கப்பட்டு இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சீரான இரத்த ஓட்டம் நடைபெறுகிறது. மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பான எல்டிஎல், பிஎல்டிஎல், ட்ரைகிளிசரைடு எரிக்கப்பட்டு நீக்கப்படுகிறது. இரத்த குழாயில் உள்ள அடைப்புகள், கழிவுகள் நீக்கப்படுவதால் இதயம் சீராக இயங்குகிறது. எலும்புகள் உறுதியடைந்து எலும்பு தேய்மானம் வராமல் பாதுகாக்கிறது. கேட்கும் திறன் அதிகரிக்கும். அதிக அளவு மருந்து சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட் நீக்குகிறது. பிளட் பிரஷர் சரியாகும். சிறுநீரக தொற்று, இனப்பெருக்க மண்டலம், குழந்தையின்மை, நாவறட்சி, ஜீரண மண்டல கோளாறு, பசியின்மை, மாதவிலக்கு டைம்ல ஏற்படும் வயிறுவலி, தசைப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கும் பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைகிறது. நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஓமம், வெந்தயம், கருஞ்சீரகம் வைத்து ஒரு அருமையான குடிநீர் எவ்வாறு தயாரிக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். வெந்தயம் 100 கிராம், ஓமம் 100 கிராம், கருஞ்சீரகம் 100 கிராம், மூணையும் சம அளவு எடுத்து இப்போ நம்ம பொடி பண்ண போகிறோம். நம்ம ஓமத்தை எடுத்துக்கிடுவோம். எடுத்து மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். ஓமம் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, ஏன்னா கரிஞ்சிரும். லைட்டு சூடில் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். ரொம்ப கரிஞ்சிட்டு அப்படின்னா அதோட தன்மையே மாறிடும். லைட் சூடில் நம்ம ஓமத்தை வறுத்து எடுத்தாச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை எடுத்து வறுத்தெடுக்க போகிறோம். ஓமத்தை நம்ம வறுத்தெடுத்தோம் பார்த்திங்களா, அதை விட எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் நம்ம வெந்தயத்தை நம்ம வறுத்தெடுக்கணும். கலர் சேஞ்ச் ஆனதும் அடுத்து கருஞ்சீரகத்தை நம்ம வறுத்தெடுப்போம். கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கருப்பாக இருக்கிறதுனால கலர் சேஞ்ச் ஆகிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப கரிஞ்சிராமல் பார்த்து பதனமாக கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்து வறுத்து வச்சுக்கிடலாம். ஓமம், வெந்தயம், கருஞ்சீரகம் மூணையும் நம்ம வறுத்து ஆற வச்சுக்கிடலாம் ஒரு பிளேட்டில். ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறணும். நம்ம அந்த கிளாஸில் 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி சூடு பண்ணிக்கிடணும். சூடு பண்ணிவிட்டு லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பொடியை 2 கிராம் அளவெடுத்து நம்ம போட்டு கொதிக்க விடுவோம். இந்த 3 பொருட்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஓமம் செரிமான பிரச்சனையை தீர்க்கக்கூடியது, கருஞ்சீரகம் மரணத்தை தவிர அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடியது, வெந்தயம் குளிர்ச்சி தன்மையுடையது. இந்த 3 பொருட்களையும் வச்சு தான் நம்ம ஒரு மிக்சிங் பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. காலையிலையும் நைட்டும் இந்த பொடியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு நம்ம ஹெல்த்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த பொருளை எப்படி நம்ம எடுத்துக்கிறணும் அப்படின்னா, 2 கிராம் காலையில் 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும், நைட்டு 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதை எடுத்துக்கலாம். நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த குடிநீரை எடுத்துகிட்டு அடுத்து 1 மணி நேரம் கழித்து நீங்கள் டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த குடிநீரை நான் 1 மந்த்து தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கால் வலி ரொம்பவே இருக்கும், அதேமாதிரி பாத வலியும் இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த முன்னாடி பெல்லி ஃபேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு உண்மையிலே செம ரிசல்ட்டு. 1 மந்த்தில் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. நம்மளுக்கு ரத்தத்தில் உள்ள கொழுப்பு அது கரையும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஃபேட் லாஸ் ஆகும், இன்ச் லாஸ் ஆகும். ஸோ இது ட்ரை பண்ணால் உண்மையிலே சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்துக்கு ஒரு நல்ல குடிநீராகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.